நமக்கெல்லாம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, நம்மளை மற்றவங்க மதிக்கிறாங்களா அப்படின்னு கவனிக்கிற பழக்கம் இருக்கா சார்? எங்கேயோ போகிறோம், யாரோ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க நம்மளை கவனிக்கிறாங்களா மதிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அப்படி தானே? கண்டுக்கவே இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? சுருக்கமாக இருக்கும். இருக்குமா இருக்காதா சார்? இப்போ நான் அந்த ஹாலுக்குள்ளே வரேன், நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒரு பயங்கரமான வெல்கம் கிளாப் கொடுக்குறீங்க, எனக்கு எப்படி சார் இருக்கும்? செம்மையாக இருக்கும். நான் சார் இப்போ செஷன் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறேன் சரவணன் சார்கிட்ட. சார் ஒரு 10 நிமிஷம் நிம்மதியாக இருக்க விடுங்க சார், போய் உட்காருங்க சார் ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கிறாரு. சரி, நான் அங்கே போய் ஒருத்தர் உட்காடுறேன், அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாரு. என்னை சரியாக ட்ரீட் பண்ணலன்னா நான் என்ன சார் ஆகிடுவேன்? சுருங்கிடுறேன். ஆம் ரைட்? அப்போ தெரிஞ்சுக்கங்க, ஏன் ரிமோட்டும் உங்கள் கையில் இருக்குது. நான் சந்தோஷமானாலும் நீங்கள் ஏதோ ஒரு பட்டன் அமைக்கினா நான் சந்தோஷமாறேன், நீங்கள் ஏதோ ஒரு பட்டன் அமைக்கினா நான் சுருங்கி போயிடுறேன்னா ஏன் ரிமோட் யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. ஏன் ரிமோட்டை உங்கள் கையில் கொடுத்துட்டு நான் ஏன் செயல்படலைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே, உங்க வாழ்க்கையில மற்றவர்கள் கண்கள்ல மரியாதை தேடுற முடிய உங்களை நீங்க சின்ன சைஸ்ல தான் உணர்வீங்க. மற்றவர்கள் கண்கள்ல உங்களுக்கான மரியாதையை தேடாதீங்க, உங்க செயல்ல உங்களுக்கான மரியாதையை தேடுங்க.